மார்னிங். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தினசரி நாம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது, மாற்றங்களை கொண்டு வருது. இந்த வீடியோவும் உங்களுக்கு பெரிய பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, God did not give us a spirit of fear. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் இந்த பயம் எல்லாரையும் வந்து சந்திச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் யாரும் நான் இது வரைக்கும் எதுக்கும் பயந்ததே இல்லை அப்படின்ற ஆளே கிடையாது. எல்லாருக்கும் பயம் வரும். ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, God did not give us a spirit of fear. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு சொல்றார். பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமுள்ள ஆவியை கொடுத்து, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஃபேண்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எதை கண்டாலும் பயப்படுகிற ஒரு நோய். நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து சின்ன பயம் இருக்கும். ஆனால் இந்த ஃபேண்டோஃபோபியான்றது எதுக்கு எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். அந்த ஆட்களுக்கு நெருப்பு பார்த்தா கூட பயமாக இருக்குமா. நெருப்பு பார்த்தா பயம், தண்ணியை பார்த்தா பயம், பஸ் தூரத்தில் வரதா பார்த்தா பயம், ஹைட்டு பார்த்தா பயம், ஏதாவது ஸ்பீடாக ஏதாவது வந்தால் பயம், வீட்டில் கரண்ட் ஏதாவது பார்த்தா பயம். இப்படி எதை பார்த்தாலும் பயப்படுற ஆட்களுக்கு அந்த நோய்க்கு பேர் ஃபேண்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்காங்க. உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் நிம்மதியே இருக்காது அவங்க வாழ்க்கையில். ஏன்னா எதை கண்டாலும் அவங்களுக்கு பயம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் பயமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதான். நம்ம எப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியாது. நம்ம எப்படிப்பட்ட ஆள் அவன் பயமுள்ள ஆவி நமக்குள்ள இல்லை, மாறாக நமக்குள்ள அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்காரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்காரு. ஒரு பலசாலியா நம்ம மாறுறோம், தெளிந்த புத்தி உள்ள ஆட்களா மாறுறோம். ஒரு மிகப்பெரிய உதாரணம் பேதுருவை சொல்லலாம். பேதுரு பாருங்க, பயந்து போய் தான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது, அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது, இங்க பாடுபடும் பொழுது கேட்குறாங்க, நீயும் அவர் கூட இருந்த ஒரு ஆள் தானடா அப்படி கேட்கும் பொழுது, ஒரு வேலைக்காரிக்கு பயந்துட்டு ஓடுறாரு. இல்லை நான் அவர் இல்லைன்னு இயேசுவே சபிக்கவும் சாபம் போடவும் தொடங்குறாரு. இயேசுவை அவ்வளோ பயந்துடுறாரு, நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதே பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பாருங்க, 11 எழும்பிடிக்கிறாங்க. அவர் எழுந்து நின்று அதே யூதர்கள் மத்தியில், அதே பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியில், அங்கிருந்து அதே பிரதான ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்து நின்று, இயேசுவை நீங்க தான் என் கொலை செஞ்சீங்க, அவர் ஜீவாதிபதி நீங்க கொலை செஞ்சீங்க, அவரை பத்தின சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்கன்னு பாக்குறோம். பயந்த ஆளு பலமுள்ள ஒரு ஆளா மாறுறாரு. டோட்டலா அவர் லைஃபே சேஞ்ச் ஆகுதுன்னு பாக்குறோம். அப்ப என்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியான நமக்குள்ள செயலாட்ட ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயம் எல்லாம் போகுது. பயம் இல்லாம நம்ம அன்பா தெளிந்த புத்தியோட சுய கட்டுப்பாடோட பலமுள்ள ஒரு ஆளா மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த காலை வேளையில நீங்க பலமுள்ள ஆளா ஆகணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு வந்தா போதும். அவர் என் மூலமா செயல்படுறார் அப்படின்ற உணர்வு வந்தா போதும். அந்த உணர்வு தான் நமக்கு பயத்தை போக்கும். ஏன்னா பயன்றது உணர்வு அப்படித்தானே. பயன்றது வேற ஒண்ணு கிடையாது, அது ஒரு உணர்வு. பயன்ற உணர்வை போக்கணும்னா நம்ம பலமுள்ள ஒரு உணர்வு வரணும். அந்த பலமுள்ள உணர்வு எப்படி வருது? பரிசுத்த ஆவி என் மூலமாய் செயல்படுறான்ற அந்த நினைவு வரும்பொழுதுதான் அந்த உணர்வு மாறுது. இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா அவங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறேன். மீண்டும் ஆசைக்கிறேன், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, மாறாய் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். ஸோ எந்த காரியம் செய்யும் பொழுதும் பயப்படாம செய்யுங்க, அன்போடு இருங்க, உங்க தெளிந்த புத்தியோடு இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க அப்படிப்பட்ட ஆள் தான். அதை நினைப்பூட்டுகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு அந்த உணர்வு இந்த நாள் முழுக்க உங்களை செயல்படுத்தட்டும். நல்ல பலமுள்ள ஒரு ஆளா இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.